தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். லூக்கா 11:41. உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த வசனத்தின் வழியாக நம் எல்லோருக்கும் ஒன்றை உணர்த்துகிறார். நம்முடைய உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உள்ளம் அது தர்மமாக கொடுக்கப்பட வேண்டும். எப்படி தர்மமாக கொடுக்கப்பட வேண்டும்? யாரெல்லாம் அன்பின்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வாழ்விலே போராட்டத்தில் சிக்குண்டு சிதைபட்டு கிடக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்விற்கான வழியை நம்முடைய உள்ளத்திலிருந்து தர்மமாக காண்பித்து கொடுக்கின்ற பொழுது, நம்முடைய உள்ளத்திலிருந்து அன்பாக அதை தர்மமாக கொடுக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்வு பரிசுத்தமானதாக இருக்கும். உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்கின்ற பொழுது உடல் முழுவதும் பரிசுத்தமானதாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒன்றைத்தான் ஆண்டவர் நம் எல்லோரிடமிருந்தும் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். உள்ளமும் உடலும் பரிசுத்தமாக்கப்படுகின்ற பொழுது அது ஆண்டவரின் விலையேறப்பெற்ற அந்த ஒரு உன்னதமான நிலைக்குள்ளாக நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். இதுவரை வாழ்வில் கண்டிராத வித்தியாசமான உணர்வுகளை ஆண்டவர் நம் எல்லோருக்கும் தரக்கூடியவராக இருக்கிறார். உள்ளம் உடல் பரிசுத்தப்படுத்தப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு மிகவும் அருகில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை, என்னுடைய வாழ்வை, என்னுடைய உள்ளத்தை, உணர்வுகளை, உடலை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று நீர் என்னை தெரிவு செய்திருக்கிறீர். நான் வாழுகின்ற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், வாழ்விலே புண்படுத்தப்பட்டவர்கள், காயப்படுத்தப்பட்டவர்கள், விழுந்து போனவர்கள், விழுந்து கிடக்கிறவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய உள்ளத்தின் நிறைவிலிருந்து அன்பை மட்டும், ஆசீர்வாதமான வழிகளை மட்டும் தர்மமாக பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்வு ஆசீர்வாதமானதாக மாறுகிறது என்பதை உணர்கிறேன், நம்புகிறேன். என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.